வெல்கம் டு கே கம்ப்ளீட். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போறோம். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டான்ஸா இருக்கு, ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த மீனிங்கை ஒரு வேர்ட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ வில் சி சம் ஆஃப் தி லிஸ்ட் ஆஃப் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் நம்ம இதுல பார்ப்போம். அது இல்லாம மெட்டீரியல்ல இன்னும் சில வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை இன்னும் படிச்சீங்க அப்படின்னா வந்து யூ கேன் ஈஸிலி ஆன்சர் எனி ஆஃப் தி கொஸ்டின்ஸ் தட் கேன் பி ஆஸ்க்ட் இன் தி எக்ஸாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்னா என்னது? Replacing a group of words or a phrase with a single word ஓட நம்ம என்ன பண்ணுவோம்? ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனா அதோட மீனிங் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜ் எஃபிஷியன்சி, vocabulary and writing clarity வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, see the example, a person who cannot see அப்படின்னு இருக்கா? அந்த வேர்டை வந்துட்டு ஏதாவது பிளைண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்துட்டு என்ன பண்ணுது? ரீப்ளேஸ் பண்ணுது இல்லையா? ஸோ திஸ் ஹேஸ் போத் சேம் மீனிங். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா லைஃப் ஸ்டோரி ரிட்டன் பை சம் ஒன் எல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸை we are replacing with what? A single word. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய லாங்குவேஜோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணதா. திஸ் இஸ் known as what? One word substitution. Okay, now we'll see some of the prefixes and suffixes. See, எல்லா வேர்டுமே வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. மேபி நியூ வேர்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது என்னது அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற க்ளூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வேர்டு பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ரூட் ஃபார்ம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா அதோடைய ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். வில் சி சம் ஆஃப் தி ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் ஃபர்ஸ்ட். ப்ரிஃபிக்ஸஸ் எடுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னா என்ன மீனிங்? நாட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ அப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் அண்ட் அன்ஹாப்பின்னு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ரீனா என்ன மீனிங்? அகெயின் அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். ஸோ வாட் இஸ் எக்ஸாம்பிள்? ரீரைட், ரீபில்ட் அப்படிங்கிறது இதனுடைய எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தோம்னா ப்ரீனா என்னது? பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் சி ப்ரீபெய்ட், ரிவ்யூ. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா டிஸ். ஸோ டிஸ் அப்படிங்கிற இந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? நாட், அபார்ட் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் எக்ஸாம்பிள்? டிஸ்கனெக்ட், டிஸ்அக்ரி. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா மிஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ மிஸ்னா என்னது? ராங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனுடைய மீனிங், ஸோ அதனுடைய வேர்ட் என்ன? மிஸ்லீட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சப் அப்படின்னு இருக்கு. சப்னா என்னது? அண்டர் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். ஸோ வாட் இஸ் த வேர்ட் கிவன்? சப்மெரைன், சப்ஸ்டாண்டர்ட். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா இன்டர்னா என்னது? பிட்வீன் அப்படின்னு மீனிங். ஸோ இன்டர்நேஷனல், இன்டராக்ட் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இம் அப்படின்னு ரெண்டு வேர்ட் இருக்கு. ஸோ வாட் இஸ் கிவன் ஹியர்? நாட், இன்டு அப்படின்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் த வேர்ட்? இஸ் இன்ஆக்டிவ், இம்மெச்சூர்னு வேர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சஃபிக்ஸஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சஃபிக்ஸஸ் வந்து என்னென்ன கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். லாஜினா என்னது? ஸ்டடி ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சி பயாலஜி, ஜுவாலஜி, சைக்காலஜி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம லாஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் அப்படின்னு தெரியும். பயோனா என்னது? லைஃப்னு தெரியும். ஸோ ஸ்டடி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் அப்படிங்கிறது என்னது? பயாலஜி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஐஎஸ்டி அப்படின்னா என்னதுன்னா ஒரு பர்சன். ஓகேவா? அவங்கள வந்து அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த பர்சனை சொல்லும் போது ஐஎஸ்டி ஆட் பண்ணி நம்ம சொல்லுவோம். சியர் ஆர்டிஸ்ட், அப்போ ஐஎஸ்டி வந்திருக்கு. the person who do art. ஓகே, அதே மாதிரி சயின்டிஸ்ட். இப்போ சயின்டிஸ்ட் அப்படின்னும் போது the person who works or researches about the science. ஓகே, அடுத்து டைப்பிஸ்ட்னா the person one who type. ஓகே, ஸோ ஐஎஸ்டி அப்படிங்கிறது a person who do that work is known as the நம்ம அந்த சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் IST. ஓகே, அடுத்து NESS. நெஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் அப்படி இல்லைன்னா ஒரு குவாலிட்டியை சொல்றதுக்கு நம்ம NESS நெஸ் ஆட் பண்ணுவோம். சியர் கைண்ட்னஸ், வீக்னஸ், டார்க்னஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? நம்ம ஒரு ஸ்டேட்டோ ஒரு குவாலிட்டியோ சொல்றோம், அப்போ கூட நெஸ் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா MENT மென்ட் வந்தது அப்படின்னா ரிசல்ட் இல்ல ஒரு ஆக்ஷன் என்ன சொல்றதுக்கு இந்த சஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். சியர் டெவலப்மெண்ட், பனிஷ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா TION எப்ப ஆட் பண்ணுவோம்? ஒரு ஆக்ஷனையும் இல்ல ஒரு ப்ராசஸையும் சொல்றதுக்கு TION ஆட் பண்ணுவோம். சியர் செலிப்ரேஷன், மைக்ரேஷன். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா ஏபிள் என்ன சொல்லுவோம்? ஒருத்தருடைய கேப்பபிலிட்டி, ஒரு விஷயத்துடைய கேப்பபிலிட்டி சொல்றதுக்கு ஏபிள் சொல்லுவோம். சி ரீடபிள், பிரேக்கபிள். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா ஃபோபியானா என்னது? ஃபியர் ஆஃப் சம்திங் தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஃபோபியான்னு சொல்லுவோம். சியர் ஆக்ரோஃபோபியா, ஹைட்ரோஃபோபியா. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ஃபைல்னா என்னது? லவ்வர் ஆஃப் சம்திங். ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து ஃபைல் ஆட் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஓகே, சியர்
Anglophile, bibliophile. Okay, so these are some of the words. You can use it as a clue to find what kind of word it is. Okay வா? So நம்ம எல்லா வேர்டுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி clue வந்து நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அக்வா. அக்வா அப்படின்னா என்னதுன்னா வாட்டர் அப்படின்னு மீன் ஆகும். ஸோ வேர்ட்ஸ் லைக் அக்வேரியம், அக்வாட்டிக், அக்வேடக்ட் இது எல்லாமே வந்து அந்த ரூட் வேர்டை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா பயோ. பயோ அப்படின்னா வந்து லைஃபை வந்து மீன் பண்ணும். ஸோ வேர்ட்ஸ் ஆர் லைக் பயாலஜி, பயோகிராஃபி, பயோஸ்பியர். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி வேர்ட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா chronology. See chronology அப்படிங்கிற வேர்ட்ல இந்த cron அப்படிங்கிற வேர்ட் இருக்குல்ல, so that is the root word. so cron அப்படின்னா என்னதுன்னா டைம் மீன் பண்ணி வரும். chronicle, chronology, synchronize இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்து cron அப்படிங்கிற அந்த வேர்ட்ல இந்த பேஸ் வேர்ட்ல இருந்து நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா dict. dictனா என்னன்னா say or speak தான் வந்து dict அப்படின்னு சொல்லுவோம். dictate, டிக்ஷனரி, ப்ரெடிக்ஷன் இது எல்லாமே என்னதுன்னா டிக்ட் அப்படிங்கிற ரூட் வேர்ட் வச்சு ஃபார்ம் பண்றோம். அடுத்து ஜியோ. ஜியோனா என்னது? எர்த். ஓகே, ஸோ ஜியோகிராஃபி, ஜியாலஜி, ஜியோதர்மல் இது எல்லாமே ஜியோ அப்படிங்கிற வேர்ட் வச்சு ஃபார்ம் பண்றோம். அடுத்து கிராஃப். கிராஃப்னா ரைட் அப்படின்னு மீன் ஆகுது. ஸோ ஆட்டோகிராஃப், பேராகிராஃப், டெலிகிராஃப் இது எல்லாமே வந்து கிராஃப் அப்படிங்கிற வேர்ட் வச்சு ஃபார்ம் பண்றோம். தென் ஜெக்ட். ஜெக்ட்னா என்னதுன்னா வந்து த்ரோ. ஸோ ரிஜெக்ட், eject, project, inject, these all words are formed from the ject. Okay, so next வந்து பார்த்தோம்னா மனு. மனுனா என்னதுன்னா hand. ஓகேவா? so words like manual, manufacture, manuscript இது எல்லாமே என்னதுன்னா வந்து அந்த ரூட் வேர்ட் மனு அப்படிங்கிற ரூட் வேர்ட் வச்சு நம்ம ஃபார்ம் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இப்படி வச்சு நம்ம இந்த வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதர் ரூட் வேர்ட்ஸ் வில். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மீட்டர்னு வந்தாலே என்ன வரும்? மெஷர்னு அர்த்தம். சி தெர்மோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஜியோமெட்ரி இது எல்லாமே என்னது? மீட்டர் ஆர் METRனு வந்ததுன்னா which is nothing but the measurement சொல்றது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பாத். பாத் வந்ததுன்னா ஃபீலிங் இல்ல சஃபரிங் சொல்றது தான் வந்து பாத்னு வரும். ஓகே, சி சிம்பத்தி, எம்பத்தி, ஆன்டிபத்தி. ஸோ பாத் அப்படின்னு வந்ததுனால என்னது? அது வந்து ஃபீலிங் ஆர் சஃபரிங் சொல்றது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஃபில். ஃபில்னா என்னது? லவ் சொல்றது வந்து ஃபில். ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? ஸோ பிலாசபி, philanthropy, bibliophile. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபோபியா. ஃபோபியானா என்னது? ஒரு ஃபியரை சொல்றது தான் வந்து ஃபோபியான்னு சொல்லுவோம். கிளாஸ்ட்ரோஃபோபியா, ஜீனோஃபோபியா, ஹைட்ரோஃபோபியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா போர்ட். போர்ட்னா என்னது? டு கேரி, அதுதான் வந்து போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சியர் டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட், போர்ட்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்கோப். ஸ்கோப்னா என்னது? பாக்குறது. சி ஆர் வியூ தான் வந்து ஸ்கோப்னு சொல்லுவோம். சியர் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், பெரிஸ்கோப் இதெல்லாம் என்ன வந்திருக்கு? ஸ்கோப்ங்கிற வேர்ட் வந்திருக்கு. ஸ்கோப்னா அப்ப என்ன? சி ஆர் வியூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா சென்ஸ், SENS இல்ல SENTன்னு வந்ததுன்னா ஃபீல்னு மீன் ஆகும். சி சென்சிட்டிவ், சென்சேஷன், சென்டிமெண்ட் இதெல்லாம் என்னது? சென்ஸ்னு வரக்கூடிய அந்த வேர்ட்ல இருந்து வரக்கூடிய வேர்ட். அடுத்து பார்த்தோம்னா ஸ்பெக்ட். ஸ்பெக்ட்னா என்னது? சி ஆர் லுக் தான் வந்துட்டு ஸ்பெக்ட்னு சொல்லுவோம். சியர் ஸ்பெக்டேட்டர், இன்ஸ்பெக்ஷன், ரெஸ்பெக்ட். ஓகேவா? இதெல்லாம் எதுல இருந்து வந்திருக்கு? ஸ்பெக்ட்ங்கிற வேர்ட்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா டெலி. டெலினா என்னது? ஃபார் இல்ல டிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு டெலின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். டெலபோன், டெலகிராஃப், டெலிவிஷன் இதெல்லாமே என்னது? டெலிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா VID, விட் இல்ல விஸ் இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணா சி அப்படிங்கிறது மீன் ஆகும். சியர் வீடியோ, விஷன், விஷுவல், விசிட் இந்த மாதிரி வேர்ட்லாம் ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா வாக் ஆர் வாக். சி ஆர் கே ஆட் பண்றோம் அப்படின்னா which is கால் ஆர் வாய்ஸ் வந்து இங்க மீன் பண்ணுது. see the words vocal, evoke, invocation and then வந்து பார்த்தோம்னா advocate. ஸோ இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்து பார்த்தோம்னா work and walk வந்து present ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கால் ஆர் வாய்ஸ் வந்து அங்க மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா வந்து யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தட் வேர்ட். அதை கெஸ் பண்ண முடியும். நம்மளால கரெக்டா இதுதான் சொல்ல முடியாது. ஆனா எலிமினேட் பண்றதுக்கு இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா யூஸ் ஆகும். Now we'll see some of the words which is given from the book 6th ல இருந்து 12th வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய புக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய வேர்ட்ஸை பார்க்கலாம். See the first one, a person who writes poem என்னன்னு சொல்லுவோம் நம்ம? poet அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? so poet. ஓகே, அடுத்து a person who acts in plays or movies என்னன்னு சொல்லுவோம்? actorன்னு சொல்லுவோம். a place where books are kept என்னன்னு சொல்லுவோம்? library. a person who teaches என்னன்னு சொல்லுவோம்? teacher. a person who saves others from fire என்னன்னு சொல்லுவோம் நம்ம? firefighterன்னு சொல்லுவோம். ஓகே, so அடுத்து வந்து பார்த்தோம்னா a person who travels in space என்னன்னு சொல்லுவோம்? astronaut. okay, a person where a place where animals are kept வந்து zoo. a person who repairs machines என்னன்னு சொல்லுவோம்? mechanic. okay, a person who treats sick people என்னன்னு சொல்லுவோம் நம்ம?
டாக்டர். ஓகே, a person who writes novels a novelist னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா a person who flies an aircraft என்னன்னு சொல்லுவோம், பைலட். a person who studies rocks a geologist னு சொல்லுவோம். a person who studies planet a botanist னு சாரி plants planet இல்ல plants botanist னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா one who studies animals zoologist னு சொல்லுவோம். a person who guards a building ஓகேவா, அவங்கள என்ன சொல்லுவோம் நம்ம, வாட்ச்மேன் னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா a person who help in hospital வந்துட்டு நர்ஸ் னு சொல்லுவோம். one who composes music வந்து கம்போசர் னு சொல்லுவோம். a place for scientific experiment என்னன்னு சொல்லுவோம் நம்ம, laboratory னு சொல்லுவோம். அடுத்து a person who explores unknown regions என்னன்னு சொல்லுவோம், explorer னு சொல்லுவோம். one who delivers letters வந்து postman னு சொல்லுவோம். ஓகே, see these are some of the easiest words. ஆனா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. see why I am giving these words அப்படின்னா வந்து see to just recall everything. ஓகேவா, நம்ம அதை recall பண்ணோம்னா தான் ஓகே இந்த ஃபார்மேட்ல தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் நான் இந்த ஃபார்மேட்ல தான் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் some of these words. ஓகே, see a book that gives meaning of words என்னன்னு சொல்லுவோம் நம்ம, டிக்ஷனரி. ஓகே, a person who draws map என்னன்னு சொல்லுவோம் நம்ம, cartographer. ஓகே, one who studies planets and stars என்னன்னு சொல்லுவோம் நம்ம, astronomer. ஓகே, a person who takes photograph என்னன்னு சொல்லுவோம் நம்ம, photographer னு சொல்லுவோம். a person who sails a ship என்னன்னு சொல்லுவோம் நம்ம, sailor னு சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்து பார்க்கலாம், a speech made without preparation என்னன்னு சொல்லுவோம் நம்ம, extempore. சோ இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ extempore ஸ்பீச் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம பேசுறது extempore னு சொல்லுவோம். a person who loves books என்னன்னு சொல்லுவோம், லவ்னாலே ஃபைல் அப்படிங்கிற வேர்ட் வரும்னு பார்த்தோமா, சோ bibliophile. ஓகே, one who cannot see என்னன்னு சொல்லுவோம், blind னு சொல்லுவோம். one who cannot hear என்னன்னு சொல்லுவோம், deaf னு சொல்லுவோம். one who cannot speak என்னன்னு சொல்லுவோம் நம்ம, mute அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு வேர்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இது தெரியாது இல்லையா, one who cannot speak வந்து mute அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து one who speaks many languages பேசுறவங்களை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, polyglot னு சொல்லுவோம். ஓகே, one who hates mankind மனுஷங்களே பிடிக்காதவங்கள misanthrope னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து one who knows everything எல்லாமே தெரிஞ்சவங்க என்னன்னு சொல்லுவோம் நம்ம, omniscient அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து one who cannot die. ஓகே, சோ இறந்து போக முடியாதவங்க என்னன்னு சொல்லுவோம் நம்ம, immortal. இல்ல இறந்து போகாத விஷயத்த immortal னு சொல்லுவோம். a government ruled by people என்னன்னு சொல்லுவோம் நம்ம, democracy. சோ நமக்கு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கொடுத்திருப்பேன், எல்லா ஃபார்ம் ஆஃப் ட்ரையட்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பேன். சோ எல்லா வேர்ட்ஸ்மே மோர் ஓவர் வந்து கிளப்பா இருக்கும், ப்ரொஃபஷன்ஸ் ஆட் பண்ணிருப்பேன். ஓகேவா, சோ மெட்டீரியல்ல கொடுத்திருக்கிறத வந்துட்டு தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா பர்சன் ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் காட், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம், தீஸ்ட் னு சொல்லுவோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க does not believe in God atheist னு சொல்லுவோம். அடுத்து a person who doubts the existence of God, கடவுள் இருக்கானே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்கள agnostic னு சொல்லுவோம். one who does something for free, ஒரு விஷயத்த ஃப்ரீயா ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா volunteer அப்படின்னு சொல்லுவோம். a person who looks at the bright side, எப்பவுமே வாழ்க்கையோடைய ஒரு பாசிட்டிவ் சைட பாக்குறவங்கள optimist னு சொல்லுவோம். a person who looks at the எப்பவுமே நெகட்டிவா ஒரு விஷயத்தை பாக்குறவங்கள pessimist அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து one who is all powerful அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம, omnipotent னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து one who loves mankind hates mankind நம்ம பார்த்திருக்கோம். loves mankind என்னன்னு சொல்லுவோம் நம்ம, philanthropist அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து one who loves books என்னன்னு சொல்லுவோம் நம்ம, bibliophile. அது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். one who loves women நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம, philogynist அப்படின்னு சொல்லுவோம். சோ கைன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுனாலே which is related to women. ஓகே, அடுத்து government by the people democracy, government by a king or queen வந்ததுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, monarchy ன்னு சொல்லுவோம். இதே rich people govern பண்ணாங்கன்னா plutocracy ன்னு சொல்லுவோம். officials govern பண்ணாங்கன்னா bureaucracy ன்னு சொல்லுவோம். few people govern பண்ணாங்கன்னா oligarchy ன்னு சொல்லுவோம். ஓகே, இதே வந்துட்டு speech made on a ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல நம்ம பேசக்கூடிய ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, oration ன்னு சொல்லுவோம். without preparation இருக்கக்கூடிய ஸ்பீச்சை வந்து extempore ன்னு சொல்லுவோம். ஓகே, so these are some of the things. see இது எல்லாமே வந்துட்டு with இருக்கா இல்ல without இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெளிவா
பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து we'll see the some of the question formats like how the question can be asked from the one word substitution. See the first one, a person who believes that nothing can be known about God or the origin of the universe. கடவுள் பத்தியே வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, கடவுள் இருக்காங்களா இல்லையான்றதே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம் நம்ம? agnostic. Okay, so option B is the right answer. அடுத்து a person who supports violence support பண்றவங்க as a means to achieve political goals நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம anarchistன்னு சொல்லுவோம். so option C is the right answer. okay, அடுத்து one who walks in sleep, தூக்கத்துல நடக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? நம்ம sonambulistன்னு சொல்லுவோம். so option D is the right answer. okay, so அடுத்து a word that is no longer in யூஸ்லயே இல்லாத வார்த்தை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம archaic அப்படின்னு சொல்லுவோம். so option B is the right answer. okay, so அடுத்து வந்து பார்த்தோம்னா one who can use both hands, ரெண்டு ஹேண்ட்ஸ்மே யூஸ் பண்றவங்க என்னன்னு சொல்லுவோம்? ambidextrous ன்னு சொல்லுவோம். so option B is the right answer. okay, so அடுத்து an act of mercy killing. ஓகேவா? so mercy killing வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம euthanasia-ன்னு சொல்லுவோம். so option C is the right answer. okay, so அடுத்து a person who has no money to pay off, pay பண்றதுக்கு மணி இல்லாத ஒருத்தர் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம டெப்த், அதாவது கடனை பே பண்றதுக்கு மணி இல்லாதவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்? insolventன்னு சொல்லுவோம். so option C is the right answer. okay, அடுத்து a government by a king or a queen என்னன்னு சொல்லுவோம்? நம்ம monarchy இல்லையா? so option B is the right answer. okay, so அடுத்து a speech made without preparation நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம extempore. ஓகேவா? so ஏன் இது வந்து வேர்ட் திரும்ப திரும்ப கொடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு this word is repeated in so many competitive exams, so this is very very important. okay, so அடுத்து வந்து பார்த்தோம்னா the custom of having more than one spouse வந்து இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம polygamy அப்படின்னு சொல்லுவோம். so option D is the right answer. okay, அடுத்து a place where weapons and ammunitions வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம arsenal அப்படின்னு சொல்லுவோம். so option B is the right answer. okay, அடுத்து a person who is indifferent to pleasure or pain, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கான ஃபீலிங்ஸோ எக்ஸ்பிரஷன்ஸோ எதுவுமே இருக்காது, எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஸ்டாய்க்னு சொல்லுவோம். STOIC, stoic is the right answer. அடுத்து a person who is habitually doubting or disbelieving, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே நம்ப மாட்டாங்க சீக்கிரத்துல, சோ எல்லாத்தையுமே சந்தேகப்படுறவங்க என்னன்னு சொல்லுவோம்? நம்ம skeptic. option B is the right answer. okay, so அடுத்து a person who cannot make up their mind, ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய மைண்டை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாதவங்க என்னன்னு சொல்லுவோம்? நம்ம indecisive. option B is the right answer. okay, so அடுத்து வந்து பார்த்தோம்னா a person who looks at the bright side of life, ஒரு விஷயத்தை எப்பவுமே பாசிட்டிவா பார்க்கறவங்க என்னன்னு சொல்லுவோம்? optimist ன்னு சொல்லுவோம். so option C is the right answer. okay, so we have seen some of the important words for the one word substitution. அது இல்லாம I have given so many words in the material, go through that also. okay, with the practice of these words you can easily answer any kind of questions. root word ஞாபகம் வச்சுக்கணும் and the prefix and suffix ஓட clue கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், you can answer easily. okay, thank you.